28 நகரங்களில் 16 லட்சம் குடிநீர் இணைப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது. தமிழகத்திற்கு ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் வரி விதிப்பு போர் என சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும் விக்சித் பாரத் என்ற இலக்கு இந்தியாவை முன்னோக்கி எடுத்து செல்லும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக போருக்கு மத்தியிலும் இந்தியா அமைதியின் பக்கம்தான் நிற்கிறது என அவர் கூறினார். ஜார்க்கண்டில் நடைபெற்ற நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையின் போது வெடிப்பில் சிஆர்பிஎஃப் வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார். மேலும் ஒருவர் காயமடைந்தார். பாதுகாப்பு படையினரை குறிவைத்து மாவோயிஸ்டுகளால் வைக்கப்பட்டிருந்த குண்டு தேடுதல் நடவடிக்கையின் போது வெடித்தது என போலீசார் தெரிவித்தனர். டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்த 3 நீதிபதிகள் கொண்ட குழுவை அமைத்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவிட்டுள்ளார். மேலும் அவருக்கு நீதித்துறை சார்ந்த எந்த பணிகளையும் ஒதுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்பை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய முயற்சி நடந்தது. அப்போது தேவாலயத்திற்கு சென்று அவருக்காக பிரார்த்தனை செய்தேன் என ரஷ்ய அதிபர் புடின் கூறியுள்ளார். வன்முறையில் ஈடுபட்டால் புல்டோசர் நடவடிக்கை பாயும் என மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாக்பூர் வன்முறை சேதத்திற்கு இழப்பீடு வழங்காவிட்டால் கலவரக்காரர்களின் சொத்துக்கள் ஏலம் விடப்படும் என்றும் அறிவித்துள்ளார். வெங்காய ஏற்றுமதி மீதான 20% வரியை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. இது வரும் ஏப்ரல் 1 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை தெரிவித்துள்ளது. விலை சரிவால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பெங்களூர் ஏர்போர்ட் சென்ற விமானங்கள் அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக கோவைக்கு திருப்பிவிடப்பட்டன. பெங்களூரு விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய 7 விமானங்கள் கோவையில் தரையிறங்கின. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். ஹிஸ்புல்லா அமைப்புடன் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி அது அமலில் உள்ள சூழலில் திடீரென இஸ்ரேல் மீது லெபனான் ராக்கெட் தாக்குதல் நடத்தியது. இது இஸ்ரேலுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. லெபனான் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 பேர் இறந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை கிண்டியில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் மாநில முதல்வர்கள் பங்கேற்றுள்ளனர். கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கட்சித் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி கட்டமைப்பை பாதுகாக்க தலைவர்கள் ஒன்றிணையும் இந்த நாள் வரலாற்றில் பொறிக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் மாநிலங்கள் கூட்டாட்சியை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்துள்ளன. தொகுதி மறுவரையறைக்கு எதிரான உறுதிப்பாட்டில் ஒன்றிணைந்துள்ள அனைத்து முதல்வர்கள், தலைவர்களை வரவேற்கிறேன் எனவும் அவர் தெரிவித்தார். ஜனநாயகத்தை காக்க ஒரே அணியாக திரண்டு நிற்கிறோம் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக இன்று நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்டாலின், இந்திய கூட்டாட்சியை காக்கும் இந்த நாள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பேசினார். தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்தால் அரசியல் வலிமையும் குறையும் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், குறிப்பாக 2 ஆண்டுகளாக மணிப்பூர் பற்றி எரிகிறது. நீதிக்கான அவர்களின் குரல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. ஏனென்றால் நாட்டின் கவனத்தை ஈர்க்க மணிப்பூருக்கு அரசியல் வலிமை இல்லை என்றார். பார்லிமெண்ட் தொகுதி எண்ணிக்கை குறைவு என்பதை நம்முடைய அரசியல் வலிமை குறைப்பு என்ற கோணத்தில் பார்க்க வேண்டும் என தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தெளிவான விளக்கம் வேண்டும். மத்திய அரசிடம் தெளிவான முடிவு இல்லை. மத்திய அரசு அரசியல் கட்சிகளிடம் கருத்து கேட்க வேண்டும் என கூட்டுக்குழு கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி பேசினார். அதேபோல் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மறுசீரமைப்பு மேற்கொள்ள வேண்டும். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இதன் அடிப்படையில்தான் மேற்கொள்ளப்பட வேண்டும். எங்கள் உரிமையைதான் நாங்கள் கேட்கிறோம் என்றும் கனிமொழி கூறினார். சென்னை கிண்டியில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக கூட்டுக்குழு கூட்டம் நடந்தது. அதில் தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும், அதை பார்லிமெண்டில் பிரதமர் அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வழங்குவோம் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். தமிழகத்தில் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தவும் நிர்வகிக்கவும் நாங்கள் கொள்கைகளை அறிமுகப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். அதன் மூலம் நிலையான மக்கள் தொகை வளர்ச்சியை அடைந்தோம் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். இந்த சாதனைக்கு வெகுமதி பெறுவதற்கு பதிலாக அரசியல் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் அபாயத்தில் உள்ளோம் எனவும் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது எண்ணிக்கை மட்டுமல்ல, இது இந்தியாவின் ஆன்மா சம்பந்தப்பட்ட விவகாரம் என கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மேலும் இது பற்றி தெளிவுபடுத்த வேண்டியது மத்திய அரசின் கடமை. பன்முகத்தன்மைதான் இந்தியாவின் பலம்.
மாநிலங்களோடு மத்திய அரசு அர்த்தமுள்ள உரையாடல்களை தொடங்க வேண்டும் என்றார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தி நமது மாநிலங்கள் சிறப்பாக செயல்பட்டதற்கான தண்டனை என கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறினார். பாரதிய ஜனதா அரசு நம்மை பேசவே அனுமதிப்பதில்லை. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தெலங்கானா சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறேன். கட்சி வேறுபாடுகளை களைந்து இதற்கு எதிராக போராடுவோம் என பேசினார். சென்னையில் நடைபெற்ற முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் காணொலி வாயிலாக பங்கேற்றார். அப்போது அவர், நாட்டின் வளர்ச்சிக்காக நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியுள்ளோம். அப்படி கட்டுப்படுத்தி இருக்காவிட்டால் மக்கள் தொகை மிகவும் பெருகி நாட்டின் வளர்ச்சியை பாதித்திருக்கும் என பேசினார். கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் இன்று சென்னை வந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த கூட்டம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான ஒரு தொடக்கம்தான். மாநில உரிமைகளையோ தொகுதிகளையோ எக்காரணம் கொண்டும் விட்டுத்தர மாட்டோம் என தெரிவித்தார். சென்னையில் 3 மணி நேரத்துக்கும் மேலாக நடந்த கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டம் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் விருப்பத்தை ஏற்று தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அடுத்த கூட்டுக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை அடுத்த பனையூரில் உள்ள தனது வீட்டின் முன்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழகத்தில் கொலை ஊழலை மறைக்கவே மறுசீரமைப்பு எனும் மெகா நாடகம் என்ற பதாகையை ஏந்தி அண்ணாமலை கோஷங்களை எழுப்பினார். திமுக அரசை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்தார். அதன்படி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தேவையற்றது. மேகதாது அணை கட்டுவதாக கூறும் சிவக்குமாருக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்துகிறோம் என தமிழிசை கூறினார். தமிழ்நாட்டின் பிரச்சினைகளை அண்டை மாநிலங்களிடம் முதல்வர் ஸ்டாலின் கோட்டை விட்டதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மருத்துவ கழிவு பிரச்சினை உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார். தனது ஆட்சியின் தவறுகளை மறைக்கவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டத்தை கூட்டி நாடகமாடுவதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை விமர்சித்துள்ளார். காவிரி பிரச்சினைக்காக கர்நாடக தலைவர்களையும் முல்லை பெரியாறு பிரச்சினைக்காக கேரள முதல்வரையும் சந்திக்காத முதல்வர் ஸ்டாலின் தான் இன்று மக்களை ஏமாற்ற அறிவிக்கப்படாத தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் என கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழிசை கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் கண்டனூரில் உள்ள பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ராஜா தனது வீட்டில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். தொகுதி மறுசீரமைப்பு என திமுகவினர் பேசுவது அரசியல் மோசடி என ராஜா கூறினார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் தொகுதிகளை இழப்பதை ஏற்க முடியாது என காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். குடும்ப கட்டுப்பாட்டில் வெற்றி பெற்ற மாநிலங்கள் தண்டிக்கப்பட உள்ளன. தொகுதி மறுசீரமைப்பால் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படக்கூடாது எனவும் தெரிவித்தார். பார்லிமென்டில் எந்த மாநிலமும் அதன் பிரதிநிதித்துவத்தை குறைக்காமல் எல்லை நிர்ணய பயிற்சி நடத்தப்பட வேண்டும். மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் பாதிக்காதவாறு தொகுதி மறுசீரமைப்பு தேவை என குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம் எழுதியுள்ளார். திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்துக்கள் மட்டுமே பணியமர்த்தப்பட வேண்டும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். பிற மதங்களைச் சேர்ந்த நபர்கள் கோவிலில் பணிபுரிந்தால் அவர்களது உணர்வுகள் புண்படுத்தப்படாமல் இடமாற்றம் செய்யப்படுவார்கள். மத நிறுவனங்களில் அந்தந்த மதங்களை பின்பற்றுபவர்கள் பணியமர்த்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் உள்ள 7 மலைகளும் தேவஸ்தானத்திற்கு மட்டுமே சொந்தமானது. அதனை வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மேலும் மலையடிவாரத்தில் தனியார் உணவகங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 35.27 ஏக்கர் நிலங்களும் தேவஸ்தானத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசிடம் பெற்ற நிதிகள் குறித்தும் திட்டங்கள் குறித்தும் திமுக அரசு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என பாஜக தமிழக தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி சொன்னார். தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மக்களிடையே பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார்கள் என்றும் தெரிவித்தார். குற்றங்களை தடுப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக கொலைகளையும் கொள்ளைகளையும் தடுக்க முடியாமல் திணறி வருகிறது. இதற்கு காரணம் திமுக அரசின் செயல்திறனற்ற தன்மைதான் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சாரம் தட்டுப்பாடு கிடையாது என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். முதல்வர் எடுத்து வரும் சீரிய திட்டங்களால் தமிழகம் விரைவில் மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாறும் எனவும் தெரிவித்தார். எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை முதல்வராக்க யார் ஒத்துழைக்கிறார்களோ அவர்களுடன் கூட்டணி அமைப்போம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார்.
திருநெல்வேலி டவுனில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் சமீபத்தில் வெட்டிக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் அவரது மகன் தன்னை மர்ம நபர் கண்காணிப்பதாகவும் தான் சாவுக்கு பயப்படவில்லை எனவும் போலீசார் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டாம் எனவும் கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார். திருநெல்வேலி டவுனில் சமீபத்தில் வெட்டி கொல்லப்பட்ட ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேனின் மகன் தன்னை மர்ம நபர் கண்காணிப்பதாக வீடியோ வெளியிட்டது வைரலானது. அதைத் தொடர்ந்து அவர் வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். விண்வெளி சென்று 9 மாதங்களுக்கு பிறகு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோருக்கு கூடுதல் சம்பளம் வழங்கப்படுமா என்பதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். அவர்களின் சாதனைக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. அவர்களுக்கான சம்பளம் குறித்து என்னிடம் யாரும் கூறவில்லை. அப்படி கூறியிருந்தால் நான் எனது சொந்த பணத்தை அவர்களுக்கு கொடுத்திருப்பேன் என அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகள் குறித்து கமல்ஹாசன் கட்சி நிர்வாகிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் KB ராமலிங்கம் தனது வீட்டின் முன் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். டாஸ்மாக் ஊழலிலிருந்து தப்பிப்பதற்கு பிற மாநில முதல்வர்களை அழைத்து முதல்வர் ஸ்டாலின் நாடகமாடி வருகிறார். யாரெல்லாம் திமுக ஊழல் ஆட்சிக்கு எதிராக களமாடுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், மகளிர் உரிமை தொகை என பல்வேறு சாதனை திட்டங்களை தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் செய்துள்ளார். இந்த திட்டங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யப்படாத திட்டங்கள் என கரூரில் MLA சிவகாம சுந்தரி பேசினார். திமுக ஆட்சியில் காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுகிறது. ஜனநாயகத்துக்கு எதிரான ஒருதலை பட்சமான ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது என பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கூறினார். அனைத்து இடங்களிலும் முதல்வர் படம் வைக்க விரும்பும் திமுகவினர் டாஸ்மாக் கடைகளில் முதல்வர் படத்தை வைத்தால் மட்டும் கோபம் வருவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மும்மொழி கொள்கை தமிழகத்தில் ஒருபோதும் ஈடுபடாது. மாநில உரிமை மற்றும் கொள்கையை காப்பதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக உள்ளார் என அமைச்சர் பெரியசாமி கூறினார். சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ள வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசை வலியுறுத்தியுள்ளார். கோவை கைகோளம்பாளையத்தில் விவசாய அணி மாநில தலைவர் நாகராஜ் தனது வீட்டின் முன் நிர்வாகிகளுடன் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழகத்தின் தண்ணீர் உரிமையை கேட்டு பெறாமல் திமுக அரசின் ஊழலை மறைக்க ஹிந்தி கூட்டணியை துணைக்கு சேர்த்துக் கொண்டு தொகுதி மறுசீரமைப்பு கலந்தாய்வு என்ற மெகா நாடகத்தை நடத்துகிறது என்று கண்டன கோஷங்களை எழுப்பினார். தற்போதைய கணக்குப்படி தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் 7 மாநிலங்கள் 44 இடங்களை இழக்க நேரிடும். குறிப்பாக தென் மாநிலங்களின் இடங்கள் 30%இலிருந்து 20% குறையும் அபாயம் உள்ளது என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். லோக்சபா தொகுதிகள் அதிகரிக்கப்பட்டால் நமக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் உதயநிதி பேசியுள்ளார். உரிமைகளை காக்கும் போராட்டத்திற்கான இன்ஸ்பிரேஷன் தமிழகம். கூட்டாட்சி என்பது பரிசு அல்ல, நமது உரிமை என்பதை மத்திய அரசுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் என தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் ஹைதராபாத் PRS செயல் தலைவர் KT ராமராவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் சிறப்பு வாய்ந்த பொருட்களான பத்தமடைப்பாய், தோடர்களின் சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வர்க்கி, கன்னியாகுமரி கிராம்பு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் பூண்டு அடங்கிய அழகிய பெட்டியை கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பரிசாக வழங்கினார். கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் வீட்டின் முன் திமுக அரசை கண்டித்து கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கேரளா, கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தாத முதல்வரை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவையில் நடந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு மற்றும் பணி நியமன ஆணைகள் வழங்கும் முகாமில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார். 295 நிறுவனங்கள் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்க தயாராக உள்ளது. வேலை தேடி வந்திருப்பவர்கள் தங்களுக்கு தகுந்த கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து பணி நியமன ஆணை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் வெறும் கையில் முழம் போடுவதை திமுகவிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மடிக்கணினி வாங்க ₹1 கூட ஒதுக்கப்படவில்லை. யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறார் நிதியமைச்சர்? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சட்டசபையில் பேசுகிறார் என விமர்சித்தார். சென்னையில் நடக்கும் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் சென்னை வந்தார். தொகுதிகளை எக்காரணம் கொண்டும் விட்டுத்தர மாட்டோம். பாஜக நடத்தும் கருப்பு கொடி போராட்டத்தை வரவேற்கிறேன்.
அண்ணாமலை கர்நாடகாவில் வேலை பார்த்தவர், அவருக்கு எங்கள் வலிமை தெரியும் என சிவகுமார் கூறினார். ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் உள்ள பஞ்சமுகி ஹனுமான் கோயிலில் சுவாமிக்கு ஆரத்தி காட்டுவது தொடர்பாக பூசாரிகள் இருவருக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த பூசாரி சிவ்பால் தாஸ் சக பூசாரியான பரசுராம் என்பவரை கத்தியால் குத்தி கொலை செய்தார். காயங்களுடன் தப்பி சென்ற சிவ்பால் பூசாரியை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. முக்கிய ஒப்பந்தங்கள் இறுதி செய்வதற்காக பிரதமர் மோடி ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வார் என அந்நாட்டு அதிபர் அனுரா திசநாயக்கே தெரிவித்தார். திரிகோணமலையில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான பணிகள் மோடி வருகையின் போது துவங்கப்படும் என்றும் கூறினார். மும்மொழி கொள்கையை முன்வைத்து தமிழகத்தில் நடத்தப்படும் அற்பத்தனமான அரசியல் நடவடிக்கைகளால் தமிழக குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என மத்திய அமைச்சர் ஜெகன் சௌத்ரி கூறியுள்ளார். பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு மும்மொழி கொள்கையில் உள்ளதால் அது பலன் தரும். திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும் உலகத்தில் எதிர்கொள்ளும் போட்டிகளை சமாளிக்கவும் உதவும் என்றும் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலின் பங்குனி திருவிழாவில் 4ஆம் நாள் உற்சவ திருவிழாவில் ராஜகோபாலன் கண்ணன் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் ராஜகோபாலனை ஆனந்த பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள யதோத்தகாரி பெருமாள் கோவிலில் பங்குனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஏப்ரல் 1ஆம் தேதி வரை விழா நடக்கிறது. மார்ச் 24இல் கருட சேவையும் மார்ச் 28இல் தேரோட்டமும் நடக்கிறது. 30ஆம் தேதி தீர்த்தவாரி நடக்க உள்ளது. கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சென்னை ரிப்பன் மாளிகையில் கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட 2025-26ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை பிரச்சார வாகனத்தை மாநகராட்சி மேயர் பிரியா கொடியசைத்து துவக்கி வைத்தார். 15 மண்டலத்திற்கு மொத்தம் 45 ஆட்டோக்களில் ஜூன் 22ஆம் தேதி வரை வாரம் 3 நாட்களுக்கு பிரச்சாரம் நடத்தப்படுகிறது. ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் வீடு வீடாக சென்று மாணவர் சேர்க்கையில் ஈடுபட உள்ளனர். டாஸ்மாக் ஊழலை கண்டித்து குழித்துறை டாஸ்மாகில் குழித்துறை நகராட்சி கவுன்சிலர்கள் மினிகுமாரி, ஜெயந்தி, ரத்னமணி, விஜய் ஆகியோர் சென்று கோஷங்களை எழுப்பி முதல்வர் ஸ்டாலின் படத்தை ஒட்டினர். அப்போது டாஸ்மாக் கடை பாதுகாப்பிற்கு நின்ற போலீசார் கவுன்சிலர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். வீட்டு உபயோக சிலிண்டர் விற்பனையில் மோடி அரசு 3200 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக மத்திய அரசுக்கு எதிராக கோவை மாநகர் முழுவதும் திமுகவினர் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சராசரியாக நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் சிலிண்டர்கள் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. பில் தொகையை விட 30 ரூபாய் கூடுதலாக பெறப்படுகிறது. அதன்படி ஒரு நாளைக்கு 9 கோடி ரூபாய் மத்திய அரசு ஊழல் செய்வதாக அந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மாவட்ட காவல்துறையின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் சார்பாக இன்று ஒன்றிணைவோம் சமத்துவம் காண்போம் என்ற தலைப்பில் தனியார் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடந்தது. இந்த பேரணியை தேனி மாவட்ட முதன்மை நீதிபதி சொர்ணம் ஜே நடராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் உள்ள ஒரு கோழிப் பண்ணையில் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் அங்குள்ள சுமார் 2 லட்சம் கோழிகளை கொல்லும் பணியில் கால்நடை டாக்டர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரபல டேபிள் டென்னிஸ் வீராங்கனை நைனா ஜெய்ஸ்வால் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கினர். காஞ்சிபுரம் எண்ணெய்க்கார தெருவில் திமுக அரசை கண்டித்து பாஜவினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 20க்கும் மேற்பட்ட பாஜவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். சொந்த கட்டிடத்தின் வாசலில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்ததற்கு கைது செய்வதா என பாஜவினர் வாக்குவாதம் செய்தனர். திருநெல்வேலி தச்சநல்லூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மாநகராட்சி குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடித்தபோது சிறிய அளவு பாம்பு ஒன்று வந்தது. இதை பார்த்ததும் வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது பற்றி மாநகராட்சி அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கெச்சானிப்பட்டியை சேர்ந்தவர் பிரேம்குமார். கட்டிட தொழிலாளியான இவர் தனது உறவினர் மீனா என்பவருடன் பைக்கில் சென்றார். வேடச்சந்தூர் பிரிவு அருகே சென்றபோது பைக் மீது கார் ஒன்று பயங்கரமாக மோதிவிட்டு மண்மேடு மீது ஏறி பறந்து சென்றது. இதில் பிரேம்குமாருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மீனா மற்றும் காரில் இருந்த கிருஷ்ணபிரசாத், அவரது மனைவி சண்முகப்பிரியா ஆகியோர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரபல ரவுடி மனோஜ் ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 3 பேரை தனிப்படை போலீசார் தேடுகின்றனர். மனோஜ் வெட்டி கொல்லப்பட்ட சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது.
திருப்பூர் SAB பகுதியில் உள்ள பின்னலாடை நிறுவனத்திற்கு நூல் கோன்களை ஏற்றி வந்த லாரி நாச்சிபாளையம் அருகே 2-வீலர் மீது மோதாமல் இருக்க வலதுபுறம் திரும்பிய போது சென்டர் மீடியன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. லாரி டிரைவர் பிரபு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விபத்து குறித்து அவினாசிபாளையம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையக்குழு அமைக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக இக்குழுவினர் முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து கேரளா மற்றும் தமிழகம் என 2 மாநில அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி முல்லைப் பெரியாறு அணையின் பலம் மற்றும் பராமரிப்பு குறித்து விவாதித்து ஆய்வு தொடர்பான அறிக்கையை சுப்ரீம் கோர்ட்டுக்கு தாக்கல் செய்ய உள்ளனர். ஹோலி பண்டிகை முடிந்து திருப்பூர் திரும்பும் புலம்பெயர் தொழிலாளர்களை திருப்பூர் ரயில் நிலையத்தில் போலீசார் சோதனையிட்டனர். கூட்ட நெரிசலை பயன்படுத்தி போதைப் பொருட்கள் ஏதேனும் கடத்தி வர வாய்ப்புள்ளதால் திருப்பூர் போலீசார் புலம்பெயர் தொழிலாளர்களை சோதனை செய்த பின்னரே ரயில் நிலையத்திலிருந்து வெளியே அனுப்பினர். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நீர்நிலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி பசுமை தாயகம் அமைப்பினர் ஹோசூர் ராமநாயகன் ஏரியில் விழிப்புணர்வு வாசகங்களை ஏந்தியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஈர நிலங்களை பாதுகாக்க வேண்டுமென வலியுறுத்தினர். திருச்சியிலிருந்து கரூர் நோக்கி சென்ற அரசு குளிர்சாதன பஸ்ஸை ஒற்றை கையால் பொறுப்பின்றி ஓட்டிய டிரைவர் சரவணனை அரசு போக்குவரத்து கழக கரூர் மண்டல பொது மேலாளர் தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டார். சோளிங்கர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத உள்ள 230 மாணவிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தேர்வுக்கான பொருட்களை வழங்கி நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தமிழகத்தில் முதல் முறையாக தஞ்சாவூர் மாநகராட்சியில் வழங்கப்படும் பிறப்பு இறப்பு சான்றிதழை வீடு தேடி வழங்கும் திட்டத்தை மாநகராட்சி மேயர் ராமநாதன் தொடங்கி வைத்தார். வீடுகளுக்கே தபால் மூலம் சான்றிதழ்கள் அனுப்பப்படுவதால் பொதுமக்கள் அலைவது தவிர்க்கப்படுகிறது. மேலும் இந்த தபால் கட்டணம் முழுவதையும் மாநகராட்சி நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும் என்றும் மேயர் ராமநாதன் சொன்னார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் சுடு களிமண் பொம்மைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பயிற்சி முகாம் நடந்தது. இதில் ஆர்க்கிடெக்ட் படிக்கும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தமிழகத்திற்கு கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் வருவதை கண்டித்து தஞ்சாவூர் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு கொடி ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் கோட்டை மைதானத்தில் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழா இன்று துவங்கியது. இன்று முதல் 10 நாட்கள் நடைபெறும் இப்புத்தக கண்காட்சி வேலூர் கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமை தாங்கி திறந்து வைத்தார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமிமலை திருவலஞ்சுழியை சேர்ந்த காளிதாஸ் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதால் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளிவந்தார். இந்நிலையில் காளிதாஸ் மதுபோதையில் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டதால் அவரது அண்ணன் பாண்டியன் தம்பி காளிதாஸை கட்டையால் அடித்துக் கொன்றார். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிதம்பரம் அருகே மேல் தவர்த்தாம்பட்டு கிராமத்தில் உள்ள உப்பனாறு வடிகால் வாய்க்காலில் 2 ராட்சத முதலைகள் சண்டை போட்டன. இதனை அங்கிருந்த இளைஞர்கள் தனது மொபைல் போன் மூலம் வீடியோவாக பதிவிட்டு அதனை இணையத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு மதுரை வைகை ஆற்றை சுத்தப்படுத்தும் பணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஈடுபட்டனர். வைகை ஆற்றை புனிதப்படுத்த வேண்டுமென பதாகைகளை ஏந்தியவாறு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் ஆற்றில் கிடந்த குப்பைகளை அப்புறப்படுத்தினர். கடலில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டம் துவங்க எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டை கடற்கரையில் மீனவர்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் தங்களது படகுகளில் கருப்பு கொடி கட்டியும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகாலையில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. நகரின் மையப்பகுதியில் உள்ள தென்பாகம் போலீஸ் நிலையத்தில் மழைநீர் புகுந்தது. போலீஸ் நிலையத்தை சுற்றிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. கர்நாடக மாநில எல்லையான பெலகாவியில் கர்நாடக அரசு பஸ் டிரைவரை மராட்டிய ஆதரவாளர்கள் தாக்கிய சம்பவத்தை கண்டித்து கன்னட ஜாகிருதி வேதிக்கை அமைப்பினர் அத்திப்பள்ளியில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட 25 பேரை கர்நாடக போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். சென்னை வாடகரத்தில் ராஜ்பிரீத் என்பவரது பர்னிச்சர் கடை உள்ளது. இங்கு இன்று அதிகாலை மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. மார்ச் 24, 25 ஆகிய தேதிகளில் நாடு முழுவதும் நடைபெற இருந்த வங்கி ஊழியர்களின் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மத்திய அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தில் பின்னலாடை நிறுவனங்கள் காப்பீடு செய்வதன் அவசியம் குறித்த கருத்தரங்கம் நடந்தது. இதில் சங்கத்தின் நிர்வாகிகளும் ஏராளமான பின்னலாடை உரிமையாளர்களும் கலந்து கொண்டனர்.
கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்பு சார்பில் இன்று ஒருநாள் முழு அடைப்பு போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் பஸ் சேவை முற்றிலும் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் இந்த போராட்டத்திற்கு கர்நாடக அரசு ஆதரவு வழங்காததால் இன்று வழக்கம் போல் இரு மாநிலங்களுக்கும் பஸ்கள் இயக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே மாங்கரை கிராமத்தில் உள்ள 50 ஆண்டுகள் பழமையான அரசு துணை சுகாதார நிலையத்தை புதுப்பித்து அடிப்படை வசதிகளுடன் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். துணை சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி 24 மணி நேரமும் நோயாளிகள் சிகிச்சை பெறும் வகையில் டாக்டர்கள், நர்சுகளை பணியமர்த்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 36 புதிய பஸ்களை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட கலெக்டர் சங்கீதா மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் கொடியசைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் 36 பஸ்களை முதல் கட்டமாக துவக்கி வைத்துள்ளதாக தெரிவித்தவர், மினி பஸ் திட்டம் கூட முறையாக கலெக்டர் அலுவலகத்தில் குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என பேசினார். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை நங்கநல்லூரில் இந்து சமுதாய ஒற்றுமையை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடத்த விஸ்வ இந்து பரிஷத் திட்டமிட்டுள்ளது. இதற்கு போலீஸ் அனுமதி அளிக்கவில்லை என கூறி சென்னை ஹைகோர்ட்டில் விஸ்வ இந்து பரிஷத் மனு தாக்கல் செய்தது. பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதி மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டார். தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிகழ்கிறது. குமரிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போலீசாரின் அலட்சியம் காரணமாக தொடர் கொலைகள் நடப்பதால் அதை கட்டுப்படுத்துவது தொடர்பாக டிஜிபி சங்கர் ஜிவால் ஆய்வுக் கூட்டம் நடத்தி பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். ரவுடிகள் குறித்து உளவு போலீசார் தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் எஸ்ஐக்களுக்கு முதலில் மெமோ கொடுக்க வேண்டும். அலட்சியமாக செயல்பட்டது உறுதி செய்யப்பட்டால் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொரிப்பகம் அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரையும், செம்மறியாடு, வெள்ளாடு பண்ணை அமைக்க 10 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரையும், பன்றி வளர்ப்பு பண்ணை அமைக்க 15 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரையும் மானியம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர்கள் https://nml.udyamimitra.in/ என்கிற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் நேற்றிரவு அரசு பஸ் ஒன்று பிரான்மலை கிராமத்துக்கு சென்றது. திருப்பத்தூர் ஆண்கள் விடுதி அருகே சென்றபோது பஸ்ஸின் முகப்பு விளக்கு பழுதானதால் பஸ் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. அரை மணி நேரமாகியும் பழுது சரி செய்யப்படவில்லை. முடிந்தால் பஸ்ஸை சரி செய்து எடுத்து வாருங்கள், இல்லை என்றால் அருகில் உள்ள கண்மாய்க்குள் பஸ்ஸை தள்ளிவிடுங்கள் என கூறிவிட்டு அந்த வழியாக வந்த தனியார் பஸ்ஸில் ஏறி பயணிகள் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமியார்மடம் அருகே புல்லட் பைக் மட்டும் குறிவைத்து திருட்டில் ஈடுபட்ட செல்சன் என்ற திருடனை போலீசார் கைது செய்தனர். அவனிடமிருந்து 15 புல்லட் பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கேரள மாநிலம் விழுஞ்சியம் பகுதியைச் சேர்ந்த செல்சன் தமிழகம் மற்றும் கேரள எல்லைப் பகுதிகளை குறிவைத்து திருட்டில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிந்தது. கோவை புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் விசாரணை கைதியாக உள்ளார். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட்ட சக்திவேலை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து சிறையில் உள்ள சக்திவேலுவிடம் குண்டர் சட்டத்திற்கான காவல் ஆணை வழங்கப்பட்டது. சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமியிடம் மர்மநபர் ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். பெற்றோர் வந்ததால் அந்த நபர் தப்பிச் சென்றார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொளத்தூர் போலீசார் பெரம்பூரைச் சேர்ந்த முகமது அலீம் என்பவரை கைது செய்தனர். அதேபோல் சாலையில் செல்லும் பெண்களிடமும் இவர் அடிக்கடி அத்துமீறி வந்தது விசாரணையில் தெரியவந்தது. சென்னை கொடுங்கையூர் எருக்கஞ்சேரியில் கஞ்சா விற்பனை செய்த லதா என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின்படி அற்புதம், சங்கர், பிரசாந்த், சசிகுமார் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. புனே கோவை இடையே செல்லும் குர்லா எக்ஸ்பிரஸ் ரயில் ஈரோடு அருகே வந்தபோது அதிகாலை 4 மணி அளவில் ஏசி பெட்டியில் பயணித்த சிறுமிக்கு ரயில்வே ஒப்பந்த ஊழியர் நவீதம் சிங் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அப்போது சிறுமி கூச்சலிட்ட நிலையில் ரயில் மெதுவாக சென்றதை பயன்படுத்தி அவர் கீழே குதித்து தப்பி ஓடினார். அதைத் தொடர்ந்து ஈரோடு ரயில்வே போலீசார் நவீதம் சிங்கை கைது செய்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நாயக்கனூர் கிராமத்தில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் திருமால் என்பவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டது. மயங்கி விழுந்த திருமாலை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். திருமாலையை கத்தியால் குத்திய சாமிநாதன் என்பவரை சிங்காரப்பேட்டை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் பெரியபள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள வயல்வெளியில் கடந்த 15ஆம் தேதி ஐனாப்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சுரேஷ் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த சிவா, அறிவழகன், செல்வராஜ், ராஜேந்திரன், குணசேகரன் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக 12 ஆண்டுகள் பதவி வகித்த தாமஸ் பாட்ச் பதவி விலக உள்ளார். இதைத் தொடர்ந்து நடந்த தேர்தலில் 7 பேர் போட்டியிட்டனர். இதில் ஜிம்பாப்வே விளையாட்டுத்துறை அமைச்சரும் முன்னாள் நீச்சல் வீராங்கனையுமான கிறிஸ்டி கவன்ட்ரி வெற்றி பெற்றார். 131 ஆண்டுகால ஒலிம்பிக் கமிட்டி வரலாற்றில் இந்த பதவியை பெறும் முதல் பெண் என்ற சிறப்பை பெற்றுள்ளார். 18வது IPL கிரிக்கெட் திருவிழா இன்று துவங்குகிறது. 10 அணிகள் பங்கேற்றுள்ளன. லீக் சுற்று முடிவில் புள்ளி பட்டியலில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். முதல் நாளான இன்று கொல்கத்தா ஈடன் கார்டில் நடக்கும் துவக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. சல்மான் கான், ராஷ்மிகா மந்தன நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கியுள்ள ஹிந்தி படம் சிக்கந்தர் மார்ச் 30 ரிலீஸ் ஆகிறது. முருகதாஸ் அளித்த ஒரு பேட்டியில், சல்மானுக்கு கொலை மிரட்டல் இருப்பதால் சிக்கந்தர் படப்பிடிப்பை நடத்தும் போது ஒவ்வொரு நாளும் பதற்றத்திலேயே இருந்தேன். படப்பிடிப்பு தளத்தில் பணியாற்றிய அத்தனை ஜூனியர் கலைஞர்களையும் சோதனை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதற்காக ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் ஆனது. சல்மானுக்கு கூடுதலாக பலத்த பாதுகாப்பு போட்டுதான் படப்பிடிப்பை நடத்தினோம் என்றார். தெலுங்கு சினிமாவின் பிரபல இயக்குநரான வேணு எல்டெண்டி அடுத்து எல்லம்மா என்ற படத்தை இயக்குகிறார். நாயகனாக நிதின் நடிக்கிறார். இது நாயகி சம்பந்தமான பவர்ஃபுல்லான கதை. அதனால் இதில் நடிக்க சாய் பல்லவியை அணுகினர். அவருக்கு பிடித்து போக நடிக்க சம்மதம் சொல்லியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது ராமாயணம் படத்தில் சீதை வேடத்தில் நடிக்கிறார். இதன் படப்பிடிப்பு முடிய காலதாமதமாகும் என்பதால் எல்லம்மா படத்திலிருந்து விலகுவதாக அவர் கூறியுள்ளார். இதனால் வேறு நடிகையை தேடி வருகின்றனர். நடிகை ரகுல் பிரீத் சிங் தற்போது ஹிந்தியில் நடித்து வருகிறார். கடந்த ஆண்டு தயாரிப்பாளர் ஜாக்கி பக்னானியை திருமணம் செய்தார். குடும்பத்தினருடன் மாலத்தீவிற்கு சுற்றுலா சென்றுள்ள ரகுல் அங்கிருந்தபடி பல போட்டோ, வீடியோக்களை பகிர்ந்துள்ளார். அவர் வெளியிட்ட பதிவில், மகிழ்ச்சி என்பது சாய்ஸ் தான், இலக்கு அல்ல. ஒவ்வொரு நாளும் அதை தேர்ந்தெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ரஜினி தற்பொழுது கூலி படத்தை முடித்துவிட்டு அடுத்து நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருகிறார். இதை அடுத்து அவரின் அடுத்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்குவார் என தெரிகிறது. இந்நிலையில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் நெல்சனுடன் கார்த்திக் சுப்புராஜ், லோகேஷ் கனகராஜ் ஆகியோர் ரஜினியை சந்தித்து பேசியுள்ளனர். ரஜினியின் அடுத்த படம் தொடர்பாக இந்த சந்திப்பு நடந்துள்ளதாகவும், இதில் கமலையும் நடிக்க வைக்கும் விதமாக கதையை தயார் செய்யும்படி ரஜினி கேட்டுக் கொண்டதாகவும் தெரிகிறது. தனுஷ் நடித்து இயக்கி வரும் படம் இட்லி கடை. நித்யா மேனன், அருண் விஜய், ராஜ்கிரண் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். ஏப்ரல் 10 அஜித்தின் குட் பேட் அக்லி வெளியாகும் இதே நாளில் இப்படம் ரிலீஸ் என அறிவித்தனர். ஆனால் படப்பணிகள் முடியாததால் தள்ளி போவதாக தொடர்ந்து தகவல்கள் வந்தன. இப்போது இப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அளித்த ஒரு பேட்டியில், இட்லி கடை படத்தில் இன்னும் 10% படப்பிடிப்பு மீதமுள்ளது. அதை முடித்ததும் படத்தின் புதிய ரிலீஸ் தேதியை அறிவிப்போம் என தெரிவித்துள்ளார். மலையாள நடிகரும் இயக்குநருமான பிருத்திவிராஜ் தற்போது மோகன்லாலை வைத்து எம்புரான் படத்தை இயக்கியுள்ளார். அடுத்த வாரம் மார்ச் 27 பான் இண்டியா படமாக வெளியாகிறது. அடுத்து ராஜமௌலி இயக்கத்தில் உருவாகி வரும் மகேஷ் பாபுவின் 29வது படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். பிருத்திவிராஜ் கூறுகையில், மகேஷ் பாபுவுடன் ஒடிசாவிற்கு சுற்றுலா சென்று வந்தேன். படத்தில் நடிக்கிறேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் அது பற்றி பேசுகிறேன் என்றார்.